இஸ்லாமிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் எனது இனிய ரமணான் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் வழியில் தோன்றிய இஸ்லாமிய தோழர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இறைவன் நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள். நீ ஒரு மதம் மாறி ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் எந்த மதத்தை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று கேட்ட பொழுது தந்தை பெரியார் சொன்னார், நான் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். ஏனென்றால் குர்ஆன் எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு குர்ஆனில் இருக்கிற ஒரு எழுத்துக்களும், குர்ஆனில் இருக்கிற ஒரு பொன் சொற்களும் அதுபோல் நடந்து கொண்டால் அனைவரும் இறைவன் தான், அனைவரும் நபிகள் நாயகம் தான். அப்படிப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத இஸ்லாமிய சமூக மக்களோடு பழகுவதில் எங்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. அதுவும் திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கம் விலை மதிக்க முடியாத நெருக்கம். இரட்டை சகோதரர்கள், திமுகவும் இஸ்லாமியர்களும் இரட்டை சகோதரர்களிலும் ஒட்டி பிறந்த சகோதரர்கள். இஸ்லாமியர்களுக்காக இடஒதுக்கீட்டு உருது பேசுகிற இஸ்லாமியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய பட்டியலில் சேர்த்தவர் தலைவர் கலைஞர். எனவே இவ்வளவு நெருக்கம் இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உண்டு. ஒரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாமியர்கள் ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக, நமக்கு ஆதரவாக வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான வாக்கு வங்கியா நமக்கு இஸ்லாமியர்கள்